ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் விக்னேஷ் சிவன். நயன்தாரா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இப்போ டிவோர்ஸ் பண்ண போறாங்க. எதனால டிவோர்ஸ் பண்ண போறாங்க, எப்பங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த வீடியோல தெள்ள தெளிவா சொல்றேன். அதை இந்த வீடியோட எண்டுல சொல்றேன். அதுக்கு முன்னால விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனைங்க. அது என்னென்ன பிரச்சனைனா, விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது. சில நாட்கள் நல்லா தான் மூவ் பண்றாங்க லைஃப. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் இருக்காருல, அஜித்தோட 62வது படம், அந்த பட வாய்ப்பை இழக்கிறாரு. ஆரம்பத்துல அஜித் சாரோட AK62 படத்தை விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா அஜித் சார் மனசு மாறி மகிழ் திருமேனி இருக்காருல, அவரோட டைரக்ஷன்ல விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இது இழப்பு நம்பர் 1 விக்னேஷ் சிவனுக்கு. ரெண்டாவது நயன்தாரா. நயன்தாரா இந்த அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெருசா ஓடவும் இல்லை. இது மட்டுமாங்க, அந்த அன்னபூரணி படத்துல நயன்தாரா ராமரை பத்தி தப்பா பேசினதுனால மும்பைல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அந்த மும்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அன்னபூர்ணி படத்து மேல கேஸ் கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்னபூர்ணி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவிட்டுறாங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அன்னபூர்ணி படத்தை ஃபுல்லா எடுத்துடுறாங்க. இது லாஸ்ட் நம்பர் 2. ஓகேங்களா, மூணாவது, இது ரெண்டும் அவங்களோட சினிமா வாழ்க்கையில மூணாவதா நான் சொல்றது பெரிய இழப்பு. அது என்னன்னா, நயன்தாரா இருக்காங்கல்ல, கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு செப்பலை போட்டுட்டே போறாங்க. அதை பார்த்த மக்கள்லாம் செப்பல் போட்டு கோயிலுக்குள்ள வர்றது தப்பு, உங்களுக்கு தெரியாதா, நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நயன்தாரா மேல. ஓகேங்களா, இது இழப்பு நம்பர் 3. நாலாவது, நயன்தாரா ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் ஷாருக் கானோட சேர்ந்து நடிக்கிறாங்க. ஷாருக் கானோட சேர்ந்து நடிக்கும் பொழுது அந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூல்லாம் சூப்பரா படைச்சிருதுங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த படத்துல நயன்தாரா நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். இது இழப்பு நம்பர் 5. இந்த மாதிரி அவங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்க இழப்பு. இத பார்த்த ஜோதிடர் வேணுசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட லைஃப் டிவோர்ஸ்ல தான் போகும் அப்படின்னு சொன்னது கரெக்டா இப்ப நடந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சமந்தா இருக்காங்கல்ல, சமந்தாவும் நாகை சைதன்யா, இவங்க ரெண்டு பேரும் லைஃப் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே ஜோதிடர் வேணுசாமி தான் நாகை சைதன்யாவும் சமந்தாவும் லைஃப் இப்போ ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஆனா கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் ஆகும், அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது போலவே இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணி அவங்க லைஃப்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த மக்கள்லாம் வேணுசாமி ஜோதிடர் ஏதோ சொல்லிட்டாருன்னு நீங்கலாம் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா நயன்தாரா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேட்டியில, நயன்தாரா என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட கணவர் விக்னேஷ் சிவன் தான். எனக்கு 2 பசங்க முத்துக்கு முத்தா இருக்காங்க, உலக்கு உயிர். இந்த 2 பசங்களும் நல்லா எனக்கு அழகான குழந்தைகள் கிடைச்சிருக்கு. விக்னேஷ் சிவன் எனக்கு நல்ல கணவர். நாங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நல்லா பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நயன்தாரா விக்னேஷ் சிவன் நயன்தாராவை நல்லா தான்ப்பா பார்த்துக்கிறாரு. நயன்தாராவுக்கு எந்த குறையும் இருக்கிறது இல்லை. ஆனால் வேணுசாமி இப்படி சொல்கிறாரு. அவர் சொன்னது மாதிரியே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாகை சைதன்யாவும் சமந்தாவும் பிரிஞ்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் பிரியுமோ அப்படின்னு ஒரு பக்கம் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், காலம் தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.